என்னடா அப்படி தினமாடுறீங்க? இது என்ன வருது? சம்மேஷன் n ஸ்கொயர் பை 2 பவர் மைனஸ் n. 2 பவர் n. இது எக்ஸ்போனென்ஷியல் சீக்கிரமா ஜீரோவுக்கு போவோம், அதனால கன்வர்ஜன் சொல்ல முடியாது. வேற ரேஷியோ டெஸ்ட் போட, ரேஷியோ டெஸ்ட் போட்டா உனக்கு 2 பவர் n. ரேஷியோ டெஸ்ட் போட an plus 1 divided by an போட்டா இந்த வேல்யூ வந்து உனக்கு என்னத்துக்கு வருது? 1/2 வருதா? which is ரேஷியோ டெஸ்ட்ல 1/2 less than 1னா அது சீரிஸ் கன்வர்ஜென்ட். அப்படிதானே அர்த்தம்? கிரேட்டர் தென் 1 டைவர்ஜென்ட் ஈக்குவல் டு 1 சொல்ல முடியாது எதுவும். ஸோ அப்போ இது கன்வர்ஜென்ட். அதே ரேஷியோ டெஸ்ட் போட்டால் 2 வருது. அப்போ லிமிட் வேல்யூ கிரேட்டர் தென் 2ன்னு வரதுனால, சரி லிமிட் கிரேட்டர் தென் 1 வரதுனால டைவர்ஜென்ட். ஸோ அது வந்தால் இது வராது. ஸோ இது வந்து எப்படின்னாக்கா 1/n log n less than or equal to 1/n into n போட முடியுமா? log n less than or equal to n. அப்போ 1/n less than or equal to 1/log n. அப்போ இங்கே தான் போடணும். இப்படி அப்படி சொல்ல முடியாது. அப்ப சரி, இதுக்கு வந்து எந்த டெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பேன்? கோஷி காண்டன்சேஷன் டெஸ்ட். கோஷி கண்டென்சேஷன் டெஸ்ட் என்னவா? நீங்க தானே இப்போ லீனியர். கோஷி கண்டென்சேஷன் டெஸ்ட் என்னது? வரலையா? செத்தது போ. a 2 பவர் என்ன? 2 பவர் n இன்ட்டு போட்டா என்ன வருது? அதுக்கு 2 பவர் n 1/2 பவர் n log of 2 பவர் n. 2 பவர் n 2 பவர் n கேன்சல் ஆயிடும். 1/log 2 into n. இது டைவர்ஜென்ட். ஆமா தானே? அப்ப இந்த சீரிஸ் டைவர்ஜென்டா? அத கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் if and only if summation an கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட். இது டைவர்ஜென்ட்னா இது டைவர்ஜென்ட்னா இது டைவர்ஜென்ட் தான். அப்ப எப்பவுமே n log n அந்த ஃபார்மேட் வந்து அவனுக்கு கோஷி கண்டென்சேஷன் டெஸ்ட் யூஸ் ஆகும். ஸோ இது டைவர்ஜென்ட், இது கிடையாது. இது அதுவும் கோஷி. திஸ் இஸ் லெஸ் than or equal to 1/n into log n எழுதலாமா? அப்படி எழுத முடியாதுல்ல? சரி ஓகே, இப்படி எழுதலாமா? பாரு, இது 1/n into log +1. சார் அதனோட லிமிட் 0க்கு போகல சார். அது போகட்டுமா? 4th ஒன் அது நல்ல டைவர்ஜென்ட் தான் சார். இப்படி எழுதலாமா? பாருப்பா, போகுது இல்ல? இந்த இது 1 2 ஆகுமா? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் log n தான் பெருசா இருக்கும். இது 2 கிட்ட போவோம். இது log 3 log 4 log 5 எல்லாம் வரும்ல. என்னடா log of 1 plus 1/n less than or equal to log n very large n வருமா? 10 n-க்கு 10 கொடுக்குறேன். 1 plus 1/10. இது 2 கூட வராது, ஆனா அது log 10 வரும். 10க்கு அப்புறம் வரும். இதை யூஸ் பண்ண அதை யூஸ் பண்ணணும், போடணும், நிறைய ப்ராப்ளம் போடணும். நான் மட்டும் உன்ன மாதிரி அசைன்மெண்ட் டெஸ்ட் எழுதினேன், நான் தலகையாகத்தான் நடப்பேன் அந்த தெருவு ஃபுல்லா. அந்த அளவுக்கு ஃபார்ம்ல கையில வச்சுன்னு இருப்பேன். சரி ஓகே, நல்லா ஃபாஸ்ட் கால்குலேஷன். நிறைய அசைன்மெண்ட் டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். நிவேதா, நிவேதா சார் இருக்கேங்க சார். நிவேதா, காலையில டெஸ்ட் எழுதுனியா? எழுதினேன் சார். எழுதிட்டேன். அப்பர் ரீமான் இன்டெகிரல்னா என்னன்னு சொல்லு. இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுக்குற நைட்டுக்கு.
நீ ஒரு ஆள் மட்டும் சொல்லிடு அப்பர் ரீமான் இன்டகரல் அப்பர் சம்னா என்னன்னு சொல்லு முதல்ல ரீமான் இன்டகரல் டெஃபினிஷனா என்னன்னு சொல்லு ஒரு வாரத்துக்கு எல்லாருக்கும் பிரியாணி போடுறேன் அவன் படிக்கிறான் அதனாலதான் அவளை தைரியமா கட்டுறான் பந்தயம் கட்டுறேன் கேட்டு கேட்டு படிக்கிறான் அவனுக்கு அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா கேக்கட்டா ஓ நீ சொல்லி கொடுத்து வச்சுக்கிறியா சரி ஓகே இப்படி வந்தாவே உனக்கு என்ன அர்த்தம் ரைமான் இன்டகரல் ஃபார்முலா போடணும் என்ன ரைமான் இன்டகரல் ஃபார்முலா இன்டகரல் அந்த ஃபார்முலா என்னது எழுதி போடணுமா அந்த நேரத்துல இந்த தருணத்தில் நினைவு கூறணுமா b minus a by n summation k equal to 0 or 1 n f of a plus b minus a by n into x கே வரும் சார் அங்க கே வரும் ஆமா எந்த மூவ் ஆகணும்ல ஒரு ஸ்டெப்பா மூவ் ஆகணும்ல this is equal to integral a to b f of x dx இங்கே வாடா ஆமா ஆமா k கரெக்ட் தான் k 0 to n f of x into dx இப்படி இருந்தா இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா சரி அப்ப இந்த ஃபார்முலா தூக்கி போட்டியா என்ன எடுத்து போடுற வெளியா n ஸ்கொயர் எடுத்து வெளியே போட ஆமா தானே n ஸ்கொயர் எடுத்து வெளியே போட்டியா லிமிட் n tends to infinity n by n into n square into 1 plus k by n whole square என்ன கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒரு 1 over n வெளியே நிற்கும் limit n tends to infinity 1 over n into summation k equal to 1 to n 1 by 1 plus k by n k by n க்கு மட்டும் ஸ்கொயர் வரும் சரி அப்ப this is nothing but k by n எங்க வருதோ அந்த இடம் x b minus 1 minus 0 ன்னு வந்து 1 by n அப்ப இந்த இடம் தான் x ன்னு வரும் k by n க்கு பதிலா x வரும் அப்ப this is nothing but integral 0 to 1 1 by 1 plus x square into dx இதை இன்டகிரேட் பண்ணி போட்டா pi by 2 4 tan inverse of x ன்னு வரும் சரி புரியுது ஏதோ ஞாபகம் வரல அது சொன்னா புடிச்சுக்கிறோம் அதை விட்டுட்டு அப்படியே என்ன போவோம் அடுத்ததுக்கு போவோமா எழுதி போட்டு வச்சுக்கிற மாதிரி எழுது ஒரு நாளைக்கு உட்காந்து ஒரு 6 மணி நேரம் கூட நடத்தவும் முடியல உட்காரவும் முடியல என்ன வாழ்க்கை இது கூலி வேலைக்கு பொழுதுக்கும் போய் செய்யறான் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்கறான் கண்டினியூஸா வேலை பார்க்கறான் குரங்கு மாதிரி உட்காந்து 6ல இருந்து 6க்கு போது f of x plus y equal to f of x into f of y வருது e power x plus y equal to e power x e power y னா e power x very clearly satisfy பண்ணுது லீனியர் ஃபங்க்ஷன் சார் e power x மட்டும் satisfy பண்ணுதா e power ax satisfy பண்ணுதா e power a of x plus y e power ax into e power ay ஆமா தானே அப்ப இதை ஃபாலோ பண்றது e power ax satisfy பண்ணுது இந்த கலெக்ஷன் ஃபேமிலி அது 2x 3x எது வேணாலும் போட்டுக்கலாம் இதை தவிர சம் k டைம்ஸ் c டைம்ஸ் ஏதாவது satisfy பண்ணுமா c போட்டா c ஸ்கொயர் ஆயிடும் கரெக்டா தானே 1 எதுக்கு போதோ அதுதான் இந்த மாதிரி உனக்கு ஃபங்க்ஷன் போட்டு வச்சிருப்போம் உனக்கு இந்த ஏரியாவே 10 ப்ராப்ளம் நடத்தி வச்சிருப்போம் இதுல ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன் சொல்லிட்டு கரெக்டா தானே the general functional equation general formula இந்த கண்டிஷனை satisfy பண்ணதுனா அது e power ax ன்னு போட்டுருப்போம்னு நினைக்கிறேன் a power x into log x ஏதோ ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் அது வரைக்கும் அவனுக்கு ஞாபகம் வரல சந்தோஷம் ஓகே இப்போ e power x னுடைய கலெக்ஷன்ஸ் ஃபேமிலி மாட்டிக்கிச்சு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் 1 வெரி குட் e power a க்கு 0 ன்னு குத்துனே அது வந்துரும் கண்டுபிடிச்சான் அவன் எப்படியோ ஒண்ணு சார் எனி a பவர் ஆனா x அந்த a எங்க இருந்தா வந்ததுன்னா அவனுக்கு அது தெரியாம போச்சு எல்லாம் சொல்லி இருக்க மாட்டான் பரவாயில்ல இருக்கட்டும் இது ஒரு கலெக்ஷன் ஃபேமிலி f is cyclically increasing a நெகட்டிவ் வந்தா என்னடா
ஏ இப்ப எக்ஸுக்கு ஒன்று ஏக்கு ஒன்று கொடுக்குறேன், ஏக்கு மைனஸ் ஒன்று கொடுத்தா ஸ்டில் சாட்டிஸ்ஃபை பண்ணும், சத்தியமா சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்னடா அது ஏ பவர் மைனஸ் எக்ஸ் அதில் கொண்டு அப்ளை பண்ணால் ஏ பவர் மைனஸ் டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்னு வரும். இதை ஏ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ பவர் மைனஸ் ஒய்னு எழுதலாம். என்னடா அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது தானே? பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் எனி ஏக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ இ பவர் எக்ஸ் இன்க்ரீசிங், ஆனால் இ பவர் மைனஸ் எக்ஸ் என்னது டிக்ரீசிங். அப்போ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்காக தான் இருக்கணுன்றான். தவறு. ஐதர் கான்ஸ்டன்ட் ஆர் பவுண்டட். தவறு. What about C? இதை நான் உனக்கு பெரிய படமே போட்டு நடத்திருப்போம் ஒரு நாள் ஃபுல்லா. ஞாபகம் இருக்குதா என்ன தெரியல உனக்கு? இந்த வாட்டி கூட சத்தியமா நடத்தினேன். சி கரெக்ட் தான், கண்டுபிடிச்சா பழகுது. ஓகே, வெரி குட். எஃப் ஆஃப் ஆர் எக்ஸ்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு தி ரேஷனல். அதாவது எஃப் ஆஃப் n டைம்ஸ் எக்ஸ்னா n இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு போவோம். ஐடென்டி குரூப் போவோம், மறுசம் போடுவோம். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் அதான் அடிஷன் அந்தாண்ட மல்டிப்ளிகேஷன் போற மாதிரி இருக்கும். 12 ஆமா, பவர் என்ன? எக்ஸ் n டைம்ஸ் ஆட் பண்ணா பவர் என்னதான். வெரி குட். அப்ப எஃப் ஆஃப் ஆர் எக்ஸ் என்ன வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் பவர் ஆர் வரும். ஸோ இதெல்லாம் அந்த கிளாஸ் நடத்தும் போது இதை பத்தி நான் சொல்லிக்கிறேன். அதனால இது வரும் அப்படின்னு நான் சொல்றேன். கியூ வரைக்கும் போடலாம். கியூ காம்ப்ளிமெண்ட்ல அதுவும் போட்டுக்கலான்னு. எஃப் கண்டினியூஸா இருந்தா வரும் நினைக்கிறேன். நீ தெரியல, இதுல கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் என்னெல்லாம் கொடுக்கல இந்த ஃபேமிலி. சரி, அப்ப இது வந்துடும். இது ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா? இப்பதான் அது. ஆமா, எல்லாம் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன்லாம் என்னது ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பாசிட்டிவ் நெகட்டிவ் எது கொடுத்தாலும் என்ன வரும்? ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தான். அப்ப டி ட்ரூ சி ட்ரூ. ஆமாடா, அது நான் உங்களுக்கு நான் கொடுத்துற மாதிரி ப்ராப்ளம். அதில் போய் பாரு, இதுல சொல்லியிருக்க மாதிரி இதை பத்தி என்னன்னு. இதுக்கே நிறைய பேர் நாக்க தள்ளுறாங்க அப்படியே. என்னென்னமோ சொல்றாரு, எதுக்கடி இந்த கிளாஸுக்கு வந்தோம்னா தூங்கி இருந்தாலும் ஆயிருக்கும். இப்போ போடுவோம் அடுத்தது. ஏ பவர் எக்ஸ். ஆமா, வேற எதுவுமே வரா. ஜெனரல் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபார்ம் ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் ஏதோ சம்திங் மேல வரும். ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு ஏ வாட் இஸ் ஏ அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பேன். இந்த ஆமா, ஏ பவர் எக்ஸ் ஏ கிரேட்டர் தென் 0வா தெரியல, நீங்க பாருங்க, அதுல கொடுத்து வச்சிருப்பேன் நான். ஏ ln f of 1 by n. அப்படியே அது குரூப்ல போட்டே சந்தோஷமா இருக்கும், எல்லாரும் சிரிப்பாங்க. நோட்ஸ் யாரும் வைக்காத, நான் இன்னைக்கு ரவுண்ட்ஸ் போலான்னு உள்ள. A rational number Q as a subspace of R with the usual metric. With the usual metric. Suppose A less than B and let K equal to A comma B intersection Q. Then K is bounded subset of Q. K is closed subset of Q. A is compact subset of Q. A is an open ஐயோ ஐயோ, டபுள் சீக்வன்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டுறாங்க. லிமிட் இன்ஃப்ளூயன்ஸ் போய்ல ஒரு கேள்வி கேட்டுறாங்க.
பார்ட் சி ஒரு 40 ப்ராப்ளம் வந்தா நிப்பாட்டிடுறேன், அதுக்கு மேல நீ போட்டுக்கோ. நீ எங்க போட போற, டைரக்டா போய் எக்ஸாம்ல போடு. இதான் கொஸ்டினா, இதான் பார்ட் சியா. கேட்டுக்கிற கேள்வி அனாலிசிஸான்னு கேட்கறது கூட கஷ்டமா இருக்கும். என்னப்பா ப்ராப்ளத்தை நம்பியே கோயம்புத்தூர்ல இருந்து வந்துக்கிறாங்களா? ஓகே சரி. ஏமா இது 6 அது எங்களுக்கு தெரியும் சார். என்னது A to B இன்டர்செக்ஷன் வித் Q. அப்ப Qல என்ன அது ரேஷனல் பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்குது. இதுதான் உன்னுடைய K. ஓகே ஓகே. K பவுண்டட் சப்செட் ஆஃப் Qவா? கண்டிப்பா ஓபியஸ் சார், நோ டவுட். இஸ் a no doubt, is a subset of Q. உடனே நாஜராக மூக்கு மேல கை வச்சுக்கின்னு இது ஏன்டா வருது அழிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை. ஏபி ஃபைனிட்டு தானே, அதனால ப்ராப்பரா உள்ள வர்ற மாதிரி பார்த்துக்குவோம். சரி இல்லம்மா, நான் இங்க வச்ச போட்ட உடனே அந்த பிள்ளைப்படி மூக்கு மேல கை வச்சுக்கிச்சு. என்னடா அது, இது உள்ள இருக்கிற இதுதானே, அது எப்படி கியூக்கும் ஈக்குவலா போகும்? எனி ஏவுக்கும் போகாது. அதனாலதான் நான் தயவு கூர்ந்து இதை அழைச்சேன். ஓகே அப்ப K is a bounded subset. Yeah, bounded. இது சப்செட் ஆஃப் A, B. இததான் சொல்ல வரீங்க. AB bounded உள்ள வந்துக்கிற சப்செட் bounded தான். So K is a bounded subset. K is closed subset. இங்கதான் வேலையா இருக்குது இப்ப. K closed. என்னம்மா? அவசியம் இல்லை சார். சரி ஒரு கேள்வி கேக்குறேன். என்ன? பிக்கு மேல ஒரு ரேஷனல் இருக்கான்னு யார் சொன்னா? நான் சொல்ல, அவன் சொன்னா. அது போல நான்றதால மரியாதையா பேசலாம். ஏன் போட்டோம், அதை தாண்டி ஒரு பேர். சரி இருடா வரேன். அவன் ஏபி எங்க இருக்குதுன்னு சொல்லல அவங்க. ஆமா தானே? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் √2, சாரி இது √2, இது √3, இன்டர்செக்ஷன் Q. √2 ஓபன் √3 இன்டர்செக்ஷன் Q. இதையும் நான் கேன்னு கால் பண்ணலாம், இதையும் கேன்னு கால் பண்ணலாம். இதுக்குள்ள இருக்கிற ரேஷனலை தான் நான் எடுக்கிறேன், இதுக்குள்ள இருக்கிற ரேஷனலை தான் எடுக்கிறேன். சஸ்பேஸ் டோபாலஜில க்ளோஸ்ட் பார்க்கணும்னா பேரண்ட் செட்ல இருந்து க்ளோஸ் செட் எடுத்துட்டு வந்து இங்க வெட்டணும். பேரண்ட் செட்ல இது க்ளோஸ் செட்டா ஒன்னாவது வெட்டின, அப்ப க்ளோஸ்ட். இது பேரண்ட் செட்ல ஓபனா, அப்ப இன்னும் வந்து வெட்டின, அப்ப இது என்னது ஓபன். இப்ப என்ன சொல்றது, இது ரெண்டும் ஒரே கே தான், வேற வேற கே. என்னது இதுல ரேஷனல் கிடையாது, இது எண்ட்ல ரேஷனல் கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஏபி சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த கே வந்து என்னது ஓப்பனாவும் இருக்குது க்ளோஸாவும் இருக்குது. எப்பயுமே ஓப்பனா இருக்குமா எல்லா ஏபிக்கும்? வராது. 1 2 ஆமா தானே? 1 2 எடுத்தா இந்த மாதிரி ஓப்பன் செட் எடுத்து இப்படி எடுத்தனே என்ன வரும், அதாண்டி ரேஷனல் வரும். தப்பா ரைட்டா? ஒன்னு ஊன்னு சொல்லி டிஃபிகல்ட் எதனா அழைச்சிட்டு போயிடுறான். அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கவே இல்லை. இன்னொரு வாட்டி சொல்லிட்டா சரி ஓகே. சரி கொஷின் ஏதாவது கொஷின்ல பிரச்சனை இல்லை. ரேஷனல் நம்பரை சப்ஸ்பேஸ் டோபாலஜியா பார்க்குறாங்க கியூக்கு. ஓகே அப்போ திஸ் இஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் கியூ. ஆமாம் தானே? அப்போ கியூவில் இருக்கிற சப்செட்டு. அப்போ சப்ஸ்பேஸ் டோபாலஜி பார்க்குறோன்னா ஆர்லேருந்து தான் நம்ம செட் எடுத்துகிட்டு வந்து இன்டர்செக்ட் பண்ணுவோம். ஆர்லேருந்து நம்ம ஆரில் வந்து இது க்ளோஸ்ட் இன்டர்வல், அதை எடுத்து கியூ கூட இன்டர்செக்ட் பண்ணால் அந்த கே வந்து க்ளோஸ்டு. கிளியரா? புரியுதா? அதோட முடிஞ்சு போச்சா? அப்போ என்ன சொல்லலாம், இதை க்ளோஸ்ட் சப்செட் ஆஃப் கியூ. அடுத்தது K is compact. உடனே க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் அடிச்சு விடக்கூடாது. ஏன்னா க்ளோஸ்ட் வந்துருச்சு, பவுண்டட் வந்துடும்.
ஆன்லைன்ல தெரியலையா அதுவும் எண்டு பாயிண்ட் ரேஷனலா வந்தாலும் காம்பாக்டா ஓபன் இன்டர்வலா வந்துருமா? ஆமா. சரி ஓகே சொல்லி தரேன். வந்துச்சாடா? ஓகே இங்க பாரு. இப்போ என்னன்னா எந்த ஏபி கொடுத்தாலும் இது ஆல்வேஸ் என்னது காம்பாக்டா இருக்கணும், அப்பதான் ட்ரூவா இருக்கணும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா இது ரேஷனல் இரேஷனல் எண்டு பாயிண்ட் வச்சுட்டேன். இரேஷனல் எண்டு பாயிண்ட் வச்சுனா இன்டர்செக்ஷன் வித் கியூ அப்படின்னா இதுக்குள்ளதான் இருக்குது பாரு. இப்ப இந்த சைடு ஒரு ஓபன் சைடு எடுத்துக்கோ, இப்படியே எடுத்துட்டு வர இன்ஃபைனைட் நம்பர் n டென்ஸ் இன்ஃபினிட்டின் போது இது போய் கவர் பண்ணும். இது ஓபன் கவரா? இந்த ஓபன் கவர் ஃபைனைட் சப் கவர் உண்டா? இல்ல. அப்ப என்ன கிடையாது? காம்பாக்ட். அப்ப ஆல்வேஸ் இது காம்பாக்ட் கிடையாது. என்ன சொன்னது? க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் அடி வாங்க அந்த இடத்துல. காம்பாக்ட்னா தானே பேசுவாங்க, க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட். இது சஸ்பெஸ் டோபாலஜி. அவன் சொல்லிட்டான் அவங்க வேலை. ஓகே, இப்ப கே இஸ் ஓபன் சப்செட்டா? வரணும்னு அவசியம் இல்லை. அப்ப நீ பேரண்ட் செட்ல வந்து ரேஷனல் எண்டு பாயிண்ட் உள்ளது எடுக்கணும். 1 2 இன்டர்செக்ஷன் வித் கியூ. ஆமா தானே? அப்ப 1 2 இதுக்குள்ள இருக்கிற இந்த பாயிண்ட் உண்டு, இந்த பாயிண்ட் உண்டு, இந்த பாயிண்ட் உண்டு. இது க்ளோஸ்டா? க்ளோஸ்ட் தான். க்ளோஸ்ட் தான், சத்தியமா க்ளோஸ்ட் தான். எங்க க்ளோஸ்ட்? ஓப்பனாவும் பேசலாம். சரி, இப்ப 1 உள்ள இருக்குது. இப்ப நீ க்ளோஸ்டா வந்துருச்சுன்னா உள்ளங்கிறது இந்த பாயிண்ட்டுக்கு இன்டீரியர் பாயிண்ட் வரணும்ன்றான். இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு இன்டீரியர் பாயிண்ட் வந்தா பேரண்ட் செட்ல இருந்து ஓபன் செட் எடுத்து வந்து இது கூட வெட்டினா அப்ப இன்டீரியர் பாயிண்ட் இப்படி தான் வரும். அப்ப இதுல வெட்டும் போது ரேஷனல் மட்டும் நிற்கும். ஒரு இன்டர்வல் எடுத்து வந்து வெட்டுறேன், பின்ன ஒரு இது ஏன் இன்டீரியர் பாயிண்ட் வராது? இல்ல, நீ பேரண்ட் செட்ல இருந்து இந்த ஓபன் செட் எடுத்துட்டு வந்து இது கூட இன்டர்செக்ட் பண்ணனா என்ன ஆயிடும்? ஆமா, Q K is a open subset of Q கான் தான் கேக்குறாங்க. அப்ப இந்த 1 சுத்தி நீ ஓபன் செட் எடுக்கன்னா பேரண்ட் செட்ல இருந்து எடுப்ப ஓபன் செட். 1 விட சின்ன நம்பர் வரும். அதோட ஆமா வந்துகிட்ட 1 உள்ள இருக்குல்ல. ஏன் கேக்குள்ள வராதுப்பா? இந்த சைடு எனக்கு இப்பதான் புரிஞ்சது. என்ன புரிஞ்சதுனாக்கா ஓபன் செட் நீ கியூல இருந்து தான் எடுக்கணும். அந்த கியூல இருந்து வர்றது எங்க இருந்து வரும்னாக்கா பேரண்ட் செட்ல இருந்து வந்திருக்கும். அப்ப அந்த ஏவை வச்சுங்கிற மாதிரி கியூல வந்து இப்படிதான் இருக்கும் ஓபன் இன்டர்வல். இப்ப நீ எவ்வளவு ஸ்மாலரா ஓபன் இன்டர் போட்டாலும் இந்த பக்கங்கிற ரேஷனல்ஸ் வந்து இந்த கேக்குள்ள உட்காராது உள்ள. அப்ப இந்த எட்ஜ் பாயிண்ட் வந்து இன்டீரியர் பாயிண்டா வராது. எப்ப இங்க இந்த மாதிரி எட்ஜ் ரெண்டுமே ரேஷனலா கொடுத்தா, இர்ரேஷனலா கொடுத்தா உனக்கு ப்ராப்ளம் வராது. ஏன்னா இர்ரேஷனலா இருந்தா எண்டு பாயிண்ட் நீ இன்டீரியர் பாயிண்டா கன்சிடர் பண்ண போறது கிடையாது. ஏன்னா எண்டு பாயிண்ட் உள்ள இருக்க போறது கிடையாது. அதுக்கு முன்னாடி இருக்கிற பாயிண்ட் தான் வரப்போகுது. அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த எண்டு பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற பாயிண்ட் தூரத்தை பார்த்து பாதி சைஸ் பால் எடுத்து போட்டா உள்ள வந்துடும். கரெக்ட் தானே? அப்ப இது என்ன கிடையாது, இந்த மாதிரி ஏபி கொடுத்தனா அந்த டைம்ல இதை ஓபன் டிக்ளரேஷன் பண்ண முடியாது. அதனால இது பொதுவா ஓபன் செட்னு சொல்ல முடியாது. ஓகே, ஆன்லைன்ல சார் கேக்குதா சார்? கேக்குதுமா.
சார் எனக்கு ஆப்ஷன் பில ஒரு டவுட் இருக்கு சார். நான் ஒரு கவுண்டர் யோசிச்சேன், சொல்லவா? சொல்லலாம். சார் நம்ம வந்து க்ளோஸ்டு 1,2ல இருந்து இன்டர்செக்ஷன் கியூவை நம்ம செட்டாக எடுத்துக்கலாம் சார், கேவா. இப்போ நான் ஒரு சீக்வென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் சார். நீ 1.4 சப்ஸ்பேஸ் டோபாலஜினா என்னன்றது உனக்கு புரியுதா? அதுல சப்ஸ்பேஸ்னா டோபாலஜி. போட்டுக்கலாமே. K is a bounded subset of Q. காரணம் சரி, ஓகே. எனிவே சூப்பர் கொஸ்டின் பா. எல்லாருக்கும் பரவச நிலை போற மாதிரி இருக்கும், கை கால்லாம் அப்படி உதற மாதிரி இருக்கும், பூரிப்பாகும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம். அனிதா கொஞ்சம் நல்லா வச்சு பாரு. பூரிப்பாகணும் உடனே போகுது அது பாட்டு இழுத்துக்கிட்டு. சார். எஸ் ப்ளீஸ். சார், ஒரு செட்டோட லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அதுக்குள்ள இருந்தா அப்ப அதை க்ளோஸ்டுன்னு சொல்லுவோம்ல சார்? ஆமா. என்னால ஒரு ரேஷனல் சீக்வென்ஸ் எடுத்து அது ரிலேஷனல் நம்பருக்கு கன்வர்ஜ் ஆகுற மாதிரி கொடுக்க முடியும்ல சார்? அப்ப அது எப்படி சார் க்ளோஸ்டா இருக்கும்? நீ நேரடியா வாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். நான் உனக்குங்க அதை நாங்க டோபாலஜி வச்சு பண்றோம். ஓகே சார். நீ நேரடியா வா, சொல்றோம் உனக்கு. சரி, இங்க பாரு, இந்த ப்ராப்ளத்தை பாரு. For every m in n, there exists n in n such that s greater than m by n. அட அற்புதமான ப்ராப்ளம்டா. இதேதான். டெஸ்ட்ல இருந்துச்சா? நான் கூட என்னமோ நினைச்சிட்டு நான் இருந்தேன். வேற வேலை விடு. if n of x is equal to minus x whole power n. ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல யாராவது மேக்ஸ் பேசுறாங்கன்னா பார்த்துலாம் ஒன்றும் பயப்படாது. சும்மா ஏதோ வளரி கிடக்குறாங்கன்னு அர்த்தம். ஐயோ அவங்க இன்னொன்னுமோ பேசுறாங்க, நமக்கு ஒண்ணுமே தெரியலையேன்னு போய் ஒப்பாரி வைக்காத. நான் கேக்குறேன்.
ஓகே இந்த கொஸ்டின் பாரு. சரி let s belongs to 0 to 1. ஈஸி தான் 0 to 1ல s என்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிற. s என்ற நம்பர் எடுத்து இதுக்கு என்ன மீனிங் பாரு, எந்த ஒரு நேச்சுரல் நம்பர் கொடுத்தாலும் அகைன் ஒரு நேச்சுரல் நம்பர் கண்டுபிடிக்கணும். அதனுடைய ரேஷியோ வந்து என்ன, ஒரு ரேஷியோ இல்ல, அதனுடைய டிவிஷன் வந்து என்னது s விட கம்மியா இருக்கணும். s 1 கொடுக்க முடியாது, ஏன்னா 1 உள்ள கிடையாது. கரெக்ட் தானே? சரி ஓகே, யூ நோ s is positive. yes Archimedes property. வெரி குட். நான் அப்படி எழுத போனா அந்த கேர்ள் சொல்லிடுச்சு டைம் ஆயிடுச்சுன்னு. உடனே பார்த்து அப்படி டைம் ஆயிடுச்சு. ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி. சரி ஸோ எஸ் given any s, okay, given any m, given any s, there exists a natural number n in n such that nx greater than m னு படிச்சிருப்போம். m எதுவா இருந்தாலும் x பாசிட்டிவா இருந்தா போறோம், அந்த x வந்து x plus x plus x plus x plus x plus x plus னு வாக் பண்ணி போய்கிட்டே இருந்தேன்னா எங்க வந்துருவேன்? அமெரிக்கா வரைக்கும் போலான்னு சொன்ன ஞாபகம் இருக்குதா உனக்கு? நீ எந்த m கொடுத்தாலும் என்னுடைய s னுடைய லென்த் 1 மீட்டர் அப்படின்னாக்கா 1 மீட்டர் பிளஸ் 1 மீட்டர் பிளஸ் 1 மீட்டர் பிளஸ், நான் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுவேன், 1 மீட்டர் அப்படி என்னன்னா எப்படி எப்போ போய் சேர்ந்துருவேன்? அமெரிக்கா ஒரு 70 வயசுல போய் சேர்ந்துருவோம்னா அதே கூட ஃபாஸ்ட் பண்ணலாம் இல்ல, ஏன் சுலவா நடக்கணும்? கரெக்டா தானேமா? பட் போய் ரீச் ஆகல. எந்த m கொடுத்தாலும் எந்த பாசிட்டிவ் x கொடுத்தாலும் அந்த x சம் n டைம்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த m விட அதிகமா போகலாம். அப்ப இது ட்ரூனா இதுவும் ட்ரூ தான். ஏன்? நான் என்ன நான் நெகட்டிவ் 1/n மல்டிப்ளை பண்ணிட்டேன். கரெக்ட் தானே? அப்ப s மட்டும் தான் இருக்குது. பை ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி பிரகாரம் இது ட்ரூ. இது எடுத்துக்கோ. எங்கடா வரேன், ஏன்டா இப்படி பண்றீங்க? இந்த m எதை கொடுத்தாலும் நான் ஒரு எண்ணு கண்டுபிடிக்கணும். அந்த s 2m கூட சூஸ் பண்ணிக்கலாம். 2m இது என்ன given m-க்கு s fixed, x இல்ல s fixed, given m given m n m less than s. அதுக்கு என்ன சொல்றான் இந்த பையன், கொடுக்குற m என்னாவோ நான் என்ன அதே சூஸ் பண்ணிக்க, என் வெரி லேசி பெல்லோன்றான். நான் போய் அங்க எங்கெல்லாம் தேட மாட்டேன், நாங்க 2 பேரும் ஒரே இடத்துல தான் வரோம், ஒரே இடமா ஒர்க் ஆகும் போது s less than n by n. அப்ப s less than 1. ஆனா s எங்க இருக்குது? இங்கதான் இருக்குது. இவன் m-க்கு தான் என்ன எடுக்க சொன்னேன், நீ என்ன m கொடுக்குறியோ அதுவா நான் என்ன எடுத்துக்கோ. அதனால இந்த வேலை முடிஞ்சு போச்சு, ஓவர். யா அந்த கேர்ள் சொல்லிச்சு பாரு, சூப்பரானது. நீனா பக்கா சோம்பேறி, நான் சுடு சோம்பேறின்னு. என்ன சொல்லுதுன்னா, நீ எந்த m கொடுத்தாலும் n 1, நீ யாரானா வந்துட்டு போ, நான் n 1 அப்படின்னா என்ன ஆயிடுது? m ஆயிடு. m எங்க வேறையாவது? நான் ஒரு அற்புதம் இல்ல. நான் வேற யாராவது சொல்றேன் ஏதாவது? நான் இந்த ப்ராப்ளத்தையே விட்டுருவோம். நாங்க 2 முடிஞ்சது, 3வது சீலாம் ஃபால்ஸ். இங்க s வந்து ரேஷனலா எடுத்தனா யுவர் சோ ஹாப்பி, s இர்ரேஷனலா எடுத்தனா அப்பயும் நான் மண்டே சொல்லி வேண்டாத 1/√2 எடுத்துட்டு m/n இந்த மாதிரி ஒரு mn உன்னால கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. இது என்னவா மாறிடும்? ரேஷனலா மாறிடும். அப்ப ரேஷனலா நம்மளால என்ன பண்ண முடியாது? கொடுக்கவே முடியாது. கரெக்டா? ஓகே, இது அதுவே ஆணி கொடுக்க முடியல,
ஏன் 1/2 எடுக்கிறேன். அந்த எம்முக்கு சூட்டபிளான ஒரு எண்ணு போய் டிவைட் பண்ணா 1/2 வருமா? 6 உட்கார்றேன். ஃபெயிலியர்னா வேணா ரேஷனலுக்கு மேபி வரலாம், ரேஷனலுக்கு வராதுன்றான், ஒர்க் அவுட் பண்ணிட்டான். இரேஷனலுக்கு வராது, அதனால இது ட்ரூ கிடையாது. கரெக்டு தானே? நமக்கு தேவை ஒன்று வராதுன்னு சொன்னா போதுமானது. வரும்னு சொன்னாதான் எல்லாத்தையும் காட்டணும். நல்லவனா இருக்கிற நாட்டில் முடியவே முடியாது. நீ என்ன சொன்னாலும் நான் காதில் வாங்கவே மாட்டேன். இப்போ நான் இந்த ப்ராப்ளத்துக்கு வந்துட்டேன். கிவன் எனி எம்ஐ என்ன ஆட் பண்ணா அது என்ன வரும்? அட்லீஸ்ட் 1 இருக்கும். 1 விட அதிகமா இருக்கும். இது உள்ள வருது எல்லாமே. ஆனா எஸ் எங்க இருக்குது? 0 to 1 இருக்குது. ஸோ அப்ப இது வராது. சார் 2 தானே சார் லீஸ்ட் வரும். ரெண்டுமே நேச்சுரல் நம்பர். m என்ன ரெண்டுமே நேச்சுரல் நம்பர் தானே சார். அட்லீஸ்ட் 2 வரும் சார். ஆமா அட்லீஸ்ட் 2 தான். நான் எனக்கு தேவை என்னன்னா அட்லீஸ்ட் 2 தான். நான் 1 விட அதிகமா இருக்குதுன்னு அப்படி சொல்றேன். அவங்க என்ன தெளிவா சொல்றாங்க, இது 1 தான் மினிமம் ஆரம்பிக்கும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 தான். ஓகேவா? ஓகே சரி, அடுத்த கீழே ஒரு ப்ராப்ளம், அற்புதமான ஒரு ப்ராப்ளம். போடு இன்னும் 2 கொஸ்டின் போடு, இன்னும் 2 ப்ராப்ளம் போட்டு விட்டுறேன். ஆர்டி பிடிச்சிருவோம். நான் நீ இனிமே கிளாஸ்ல கேட்டா உன்னை தூக்கி போட்டு நீச்சு போடுவான். உனக்கு அந்த இது மட்டும் கிடையாது. எஸ் தேர்ட் ஆப்ஷன் எல்லா நம்பருக்கும் அதை பத்தி சொல்லல. நான் இரேஷனலுக்கு வராதுன்னு சொன்னேன், அவன் ரேஷனலுக்கு வராதுன்னா அதை நான் எடுத்துக்கல. ஃபெயிலியர்னா ஒண்ணுக்கு ஃபெயிலியர் முடிஞ்சு போச்சு. தம்பி நீ வாட்ஸ்அப் நம்பர் கொடு, அந்த அக்கா நைட்ல போலாமோ அழுவும், உனக்கு ஷேர் பண்ணுவோம். அந்த கொஸ்டின் முடிஞ்ச 1/2 மணி நேரம் ஆகுது. அடுத்து இந்த ப்ராப்ளத்துக்கு போ. அவனை முடிச்சு விட்டீங்களா? பேர் நான் மனோகரன். தெளிவா இருந்தான். 2 பேர்கிட்ட தான் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் பேசி. கீர்த்தனா இன்னொன்னு யாரு? வாணிபிரியா, ராகவேந்திரன். 3 பேர்கிட்ட சவகாசம் வச்சுக்கலாம். அந்த பையன் போற இடமே தெரிய மாட்டேங்குது. ஃபுல் நெகட்டிவ் எனர்ஜி, தள்ளுன்னு தள்ளிட்டேன். இப்ப அவன் என்ன சொல்றது, ஹாஸ்பிட்டல் சுத்திக்கிட்டு இருக்கிறான். -x whole power n, this is equal to -1 whole power n into x power n, right? Yes, clear? Okay. 1 n equal to 1 ல -x 0 to 1 தானே. 2 ல x square, 3 ல -x cube, 4 ல this, 5 ல this. ஆடா இருக்கும்போது -1, ஈவனா இருக்கும்போது +1. ஓகே, இது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸா? பாயிண்ட் வைஸ் வருது. 1ன்ற பாயிண்ட்ல என்ன லிமிட்? கன்வர்ஜென்ட் வராது சார். பாரு தம்பி, 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? கரெக்டா தானே? அப்ப என்ன கிடையாது, 1ல வரல, அதனால இது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் கிடையாது இந்த செட்ல. ஓகே, அதர்வைஸ் 0, 1 தவிர மீதி எல்லாம் எடுத்துலையா? இங்க 0 to 1ல there exists a point wise convergence subsequence of fn. இதுக்கு பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் சப்சீக்வென்ஸ் இருக்குதான்னு கேக்குறாங்க. f2n என்ன ஆயிடும்? -1 whole power 2n into x power 2n. x power 2n இது பாயிண்ட் வைஸா? மேல இருக்கிறது மட்டும். ஆமா தானே? அப்ப அவங்க என்ன, there exists a point wise convergence subsequence இருக்குமான்னு கேக்குறாங்க. எஸ். ஓகேவா? b no point wise convergence subsequence தவறு. a true na b false. c fn converges point wise everywhere. பொய்யா புலூறாங்க. 1ல என்ன கிடையாது?
பாயிண்ட் வைஸ் வரல, தப்பு. Fn has exactly one point wise convergence subsequence. தவறு. இது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் தான், இதுவும் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ். நிறைய கொடுக்கலாம். ஒன்னு கொடுத்தாவே என்ன பண்ணலாம், F4 என்ன கொடுக்கலாம். ஆமா தானே, F4 என்ன அது நிறைய கொடுக்கலாம். ஸோ F is exactly one point wise convergence. தவறு. மனசிலாயா? புரியுதா? சரி, ஓகே, வெரி குட். Decide which of the following function are uniformly continuous on 0 to 1. ஏன் அப்படி இருக்கிற? மதியம் நல்லா கோவில்ல சாப்பிட்டல? ஓ, கோவில்ல சாப்பிடலையா நீ? சரி, பூஞ்ச சோகமா வச்சுன்னா வாயத்தாறு மாதிரி தொங்க விட்டுங்குது. நீ என்ன பண்ணாலும் நான் விட மாட்டேன், கிளாஸ் முடிச்சுட்டு தான் விடுவேன் நான் ப்ராப்ளத்தை. f of x is equal to tan of 5x/2. நான் எழுதிக்கிட்டே வருவேன்னா நீ ஆன்சர் போட்டுக்கிட்டே இருப்பியான். இப்படி இருக்கும் பாரு, ஜாலியா இருக்குல்ல. நான் பாட்டு எழுதி போட்டு போயிடுவேன், ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். என்னம்மா டப்பு டப்புன்னு? which are the following are metric? கிளம்பா, ஒரு வழி அனுப்பிடுமா. ஒயின்சா போட்டு இருக்குது, வர வழியிலாங்க, அது போறானுங்க. நீ போ, ஒரு டம்ளர்ல ஊற்றி வச்சுட்டு மிச்சர் போட்டு இருப்பான். அப்புறம் அடுத்த அதை பின்னாடி போ, கையேந்துவானுங்க. சாராய் ஃபர்ஸ்ட் क्वेश्चन போட்டுறப்ப நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பயங்கரம். which are decide like recording இதா decide which of the following are uniformly continuous on 0 to 1 open interval. இது ஸ்டாண்டர்டா கேட்பான், இந்த வாட்டி கேட்பான். அப்படியே உனக்கு குதூகலமா இருக்கும் பாரு. ஆனா கொஞ்சம் லைட்டா ட்விஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். நீ எதை கேட்டாலும் உடச்சு போட்டு நறுக்கி போட்டுறணும். சிஸ்டத்தெல்லாம் பார்க்க கூடாது, கோபப்படக்கூடாது. அந்த அளவுக்கு அப்படியே மைண்ட் நல்லா இருக்கணும்.
பிரிச்சு எடுக்கணும் ப்ராப்ளத்தை. e பவர் x யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா எங்க நன்றா n பாயிண்ட்ஸ். ஓ இங்கிலீஷ் நல்லா பேசுறாங்க. n பாயிண்ட்ஸ்ல செக் பண்ணா தெரிஞ்சிரும். e பவர் x இது கண்டினியூஸ் தான். ஓபன் இன்டர்வல்ல யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் இருந்தா n பாயிண்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு யூனிஃபார்ம்லயே வரும். அப்ப 0ல 1 வைப்பேன் f tilde 0ல 1 வைப்பேன் 1லயும் 0ல 1லயும் e வைப்பேன். மீதி அதர்வைஸ் என்னது அதர்வைஸ்னா x belongs to open interval 0 to 1ல e power x தான். இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்ப என்னால ஒரு எக்ஸ்டென்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னாக்கா if and only if open interval என்னவா இருக்கும் அது யூனிஃபார்ம்லியா இருந்தாதான் என் பாயிண்ட்டுக்கு கண்டினியூஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும். அதெல்லாம் தியரியில சொல்லி கொடுத்துருப்பேன். சரிதானே? அப்ப இது என் பாயிண்ட்டுக்கு பண்ணலாம், இது என் பாயிண்ட்டுக்கு பண்ணலாம், இது என் பாயிண்ட்டுக்கு பண்ணலாம். எல்லா இடங்க அது என்னது யூனிஃபார்ம்லி ஹோல் ஆர்ல. அப்ப இதுலயும் இது யூனிஃபார்ம்லி ஹோல் ஆர்ல. அப்ப இதுலயும் இதை பத்தி அப்படி சொல்ல முடியாது. அதுக்குதான் எந்த ட்ரிக்கு. இப்ப tan of π/2 x n பாயிண்ட்ல x-க்கு 1 நோக்கும் போது tan π/2 எங்க போகும்? இன்ஃபினிட்டிக்கு போகும். நீ tan இன்வெர்ஸ் பார்க்க கூடாது தம்பி. tan சரியா? tan வந்து பார்த்தீங்கன்னா என்னது π/2 மைனஸ் π/2 பிளஸ் π/2 இப்படி போயிடும். x 1 நெருங்கும் போது x வந்து ஆக்சுவலா என்னன்னா x 1ன்னு கொடுக்கும் போது இது என்ன ஆயிடும்? 1 நெருங்கும் போதுனா tan π/2 π/2 போயிடுச்சுன்னா அது லிமிட் எங்க போயிடும்? எங்க போயிடும்? இன்ஃபினிட்டிக்கு போயிடும். அப்ப லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது எண்ட் பாயிண்ட்டுக்கு. அதனால அது என்ன கிடையாது? இட்ஸ் நாட் a யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் கிடையாது. சரி கீழே பாரு.